இன்னைக்கு ஒரு அருமையான ரெசிபி தான் செஞ்சுருக்கேன். இது பரோட்டா சுவை, ஆனால் தோசை மாதிரி இருக்கும். ரொம்ப சுவையான ரெசிபி. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இது எப்படி செய்யலான்னு சொல்லித்தரேன். சாலட் செய்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், 2 கேரட் துருவி சேர்த்துருங்க, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் மல்லி இலை சேர்த்து, கொஞ்சம் உப்பு, 1 ஸ்பூன் வினிகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த சலாட் ரொம்ப சுவையாக இருக்கும். முட்டை கிரேவி செய்கிறதுக்கு 3 ஸ்பூன் எண்ணெய், பட்டை, லவங்கம், 3 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கிக்குங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்குங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, 2 தக்காளி, தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சு 2 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துருங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதில் 1/4 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் டொமாட்டோ சாஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. 1/4 டம்ளர் போதும் தண்ணி. 3 முட்டை எடுத்து ஒன்றா ஆம்லெட் போட்டு எடுத்துருங்க. இப்போ கிரேவி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டை ஆம்லெட்டை இந்த கிரேவியில் சேர்த்துடலாம். சேர்த்து முட்டை உடையாத மாதிரி திருப்பிக்குங்க. இப்போ முட்டை கிரேவி ரெடி ஆயிருச்சு. ரொம்ப சுவையா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ பரோட்டா சுவையில் ஒரு தோசை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு கொஞ்சம் மைதா மாவு, கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க, கொஞ்சம் கருவேப்பிலை, 1 கேரட்டை சின்ன சின்னதாக இந்த மாதிரி துருவி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் மல்லி இலை, 1/4 டீஸ்பூன் ஆப்ப சோடா, தேவையான அளவு தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு எடுத்துருங்க. இப்போ ஒரு கடாய் சூடு பண்ணிட்டு தோசை மாதிரி ஊற்றி எடுத்துடலாம். ஒரு பக்கம் வெந்துருச்சு. இதை திருப்பி போட்டுடலாம்.